வெல்கம் பேக் டு மை சேனல். சுதாகரோட ஃபேமிலி பண்ணன சூழ்ச்சி ஏமாத்து வேலைனால இனியா ஃபேமிலியில் இருக்கிற எல்லார்ட்டையுமே சொன்னனால பாக்கியா என்ன பண்றாங்கன்னா சுதாகர் வீட்டுக்கு போய் சண்டை போட போறாங்க. அப்போ கோபியும் சுதாகரை எதிர்த்து பாக்கியாவுக்கு சப்போர்ட்டா வந்து பேசுறான். என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கியா வீட்டில் இனியா வந்து அழுதுகிட்டே உண்மை எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. அப்போ நிதிஷ் வந்து போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையானது எல்லாமே வந்து தெரிஞ்சிருது. பாக்கியா என்ன சொல்றாருன்னா சுதாகர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எப்படியெல்லாம் நடிச்சாரு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு வந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரியும் கோபியும் அவ்வளோ பெரிய கிரிமினலுக்கா நம்ம பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ புலம்பி என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. விசாரிக்காம பொண்ணை கொடுத்தா இப்படி தான் வந்து நடக்கும். இந்த சீரியலுக்கு தகுந்த மாதிரி தான் திருப்பூர்லேயும் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பேரண்ட்ஸ் தான் வந்து உஷாராக இருக்கணும். அப்போ இனியா என்ன சொல்றான்னா நிதிஷ் வந்து என்ன பிடிச்சி போய் தான் வந்து பொண்ணு பார்க்க வந்தாரு அப்படின்னு சொன்னது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. அம்மாவோட ஹோட்டல் வந்து வாங்குறதுக்காக வேண்டி மட்டும்தான் என்ன வந்து நிதிஷ்க்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்படி இனியா சொன்ன உடனே பாக்கி என்ன சொல்றாங்கன்னா என்னோட பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு பதறிட்டு இருக்காங்க. அதோட நான் அவ்வளவு தூரம் சொன்னேன், அப்பவே நீங்க கேட்டிருந்தா இப்ப இந்த நிலைக்கு வந்திருக்காது அப்படின்னு வந்து பாக்கியா சொன்ன உடனே ஈஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா உன் பொண்ணு செஞ்ச வேலைனால தானே நாங்க அப்படி அவசரமா வந்து கல்யாணம் பண்ணணும், இல்லனா மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கோவப்பட்டு ஈஸ்வரிட்டு வந்து சண்டைக்கு நிக்கிறாங்க. என் பொண்ணு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதை வந்து திருத்திட்டு நல்லபடியா தானே இருந்தா, அவளை நம்பாம நீங்க தானே இப்படி ஒரு வாழ்க்கையில வந்து பிடிச்சு தள்ளிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே செலின் என்ன சொல்றான்னா அம்மா வந்து அப்பவே அவ்வளவு சொன்னாங்க, நம்ம கேட்டிருக்கணும், நாம தான் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாக்கியா வந்து இனியாட்ட உனக்கு நிதிஷ் மேல சந்தேகம் வந்தா உடனே நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதோட என்னோட ரெஸ்டாரண்ட் விஷயத்துல நான் கைகட்டி பார்த்துட்டு இருந்த மாதிரி எல்லாம் இனியா விஷயத்துல வந்து இருப்பேன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு கோபம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ட்டு பாக்கியா அங்க வந்து கிளம்புறாங்க. எங்க போற அப்படின்ட்டு எல்லாருமே கேட்கறாங்க. சுதாகர் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு பாக்கியா வந்து சொல்றாங்க. அப்ப கோபி வந்து நானும் வரேன் அப்படின்னு கிளம்பி போறான். சுதாகர் வீட்டுக்கு வந்த உடனே சுதாகர்ன்ட்டு பாக்கியா வந்து கத்திட்டு இருக்காங்க. சுதாகரும் சந்திரிகாவும் மாடியில இருந்து வராங்க. அப்ப சுதாகர் வந்து சந்திரிகாட்ட என்ன சொல்றான்னா அந்த ரெண்டு பேருமே போற வரைக்கும் நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வரான். பாக்கியர் சுதாகர்ட்ட என்ன சொல்றாங்கன்னா உங்க பையனோட போதை பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக என்னோட பொண்ணை வந்து உங்க பையனுக்கு வந்து கட்டி கொடுக்க வச்சு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு வந்து கேட்கறா. அதுக்கு சுதாகரோட வைஃப் என்ன சொல்றாங்கன்னா அவ ஒழுங்கா இருந்திருந்தா என் பையன் ஏன் வந்து பழச எகைன் வந்து கண்டினியூ பண்ண போறான் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியா வந்து நல்லா வாங்கி விட்டுட்டாங்க. என் பொண்ணு ஒழுக்கத்தை பத்தி நீங்க பேச தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்க விளங்காத பிள்ளையை பத்திட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஆம்பளை பிள்ளை பத்திட்டு திமிர்ல பேசுறீங்களா அப்படின்னு பாக்கி அந்த மாதிரி பதிலடி கொடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கு சுதாகர் என்ன சொல்றான்னா பணக்கார வீட்டு பசங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, இப்போ அவன் ஜெயிலுக்கு போயிட்டானா உங்க பொண்ணு தான் அவனை வந்து வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு போராடணும் அப்படின்னு சுதாகர் சொன்ன உடனே வாயை மூடுங்க, உங்க பையன் பண்ற தப்புக்கு என் பொண்ணு தண்டனை அனுபவிக்கணுமா, என் பொண்ணை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க. அதுக்கு சுதாகரும் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப கோபி என்ன சொல்றான்னா நான் உங்களை எவ்வளவு தடவை நம்பி வந்து பேசினேன், ஆனா நீங்க இவ்வளவு மோசமானவங்கன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, பாக்கியா சொன்னதுதான் வந்து கடைசியில உண்மையா இருக்கு, இனி என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சொல்லிட்டு பாக்கியாவை கூட்டிட்டு கோபி அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கார்ல வரும்போது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கோபி வந்து புலம்பிட்டே இருக்கான். இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இப்படிதான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்கா விசாரிக்காம பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு புலம்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. பாக்கியாவை யாருமே வந்து மதிக்கிறதே இல்ல. எவ்வளவோ சொல்லியும் கேட்காம மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இனியா ஏஜ்ல இருக்கிற யாரா இருந்தாலுமே சரி, பையனானாலும் சரி பொண்ணானாலும் சரி, லவ் கிரஷ் எல்லாமே வரதான் செய்யும். அதுக்காக இப்படிலாம் ஒரு பனிஷ்மெண்ட் வந்து பொண்ணுக்கு கொடுக்கலாமா? இந்த சீரியல்ல தான் வந்து காமிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து சண்டைக்கு போய் நிக்கிறது எல்லாமே. ஏன் ரிலேஷன்ல இருக்க ஒரு அக்கா வந்து இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. என்னதான் வந்து ஜென்ரேஷன் மாறினாலுமே இன்னும் அவங்க மாமியார் நாத்தனா ஹஸ்பண்ட் எல்லாருமே குடும்பப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அவங்களும் இனியா மாதிரி தான் லவ் பண்ணாங்க. அதுவும் ரிலேஷனுக்குள்ள தான். இப்போ ஈஸ்வரி சொல்ற மாதிரி தான் அந்த அக்காட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க. நீ இப்படி பண்ணனால தான் நாங்கள் அவசரமா வந்து உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையில தான் மிஸ்டேக் அப்படின்னு அந்த அக்காவோட அம்மாவே வந்து சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்குமே ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இன்னுமே வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னெல்லாமோ பண்ணி சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க பசங்களுக்காக வேண்டி. இந்த இன்சிடென்ட் வந்து சீரியல்ல காமிச்சப்போ எனக்கு இது ஞாபகம் வந்தனால தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உண்மையாக நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. திருப்பூர் இன்சிடென்ட் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். தயவு செஞ்சு பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சுட்டு கொடுங்க. நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளை வந்து ஆசாசியாக வளர்த்து இப்படி கொடுமை கரண்டை கொடுக்கறதுக்காக வேண்டியா இந்த எபிசோட்ல இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.